ஹலோ கைஸ், வணக்கம், நமஸ்காரம் எல்லாமே ஓகேவா. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் மைன்கிராஃப்ட் சர்வைவல் மோட். இது வந்துட்டு நான் எப்போயே க்ரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ லோடாத போதே ஒரு நைட்டில் தான் சார் இருக்கும். ஓ பக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஏதோ ஒரு ஓகே. ஃபஸ்ட் நம்ம டோர் செஞ்சுக்கலாம். நம்ம டோர் செய்யறதுக்கு எவ்வளோ என்ன தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம டோர் செஞ்சுட்டோம். வாங்கிக்கிறோம். ஃபஸ்ட்டாவே நீங்கள் நைட்டு சர்வை பண்ணீங்கன்னா போல இருக்கு. இப்போதைக்கு பேஸாக நைட்டு ஸ்பான் ஆகிட்டிங்கன்னா ஒரு ட்ரிப்பு இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணணும், உள்ளே தோண்டிக்கிட்டே போகும்போது நம்ம புதைச்சிக்கணும். நம்மளே புதைச்சிக்கணும். உள்ளே போய் புதைச்சிக்கணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்மளை புதைக்கணும். நான் சொல்கிறேன், வதக்கணுமா? ஆமாம் கேஸ், வதக்கிங்க, புதைச்சிங்க. உங்களை புதைச்சிட்டு லைட்டு ஒரு ஓட்டையை விட்டு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் முடிஞ்ச பெட்டை கிராஃப்ட் பண்ணுறது நல்லது. எனக்கு டைமண்ட் சொல்கிறோன்னா நீங்கள் பெட்டை கிராஃப்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல. இது வரைக்கும் மாப்ஸ் போனாங்களே பார்ப்போம். ஐ திங்க் 1 minute = நைட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இருங்க. எப்போ வேணால் முடியும் நைட்டுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரையும் எந்த மாபாவையும் வர முடியாது. ஒரே ஒரு ஓட்டையை மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் இருக்க இருந்தாலும் மாப்ஸ் போனாலும் ஸோ ஒரு கோல் எப்போயாச்சும் கண்டுபிடிக்கணும் நம்ம மைனிங் போயிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம உட்டன் டூல் செய்யணும். ஸோ அது செய்யறதுக்கு நமக்கு வேணும் ஓக் பிளான்ட். அடுத்த தேதி தான் நம்ம நாளைக்கு போகிறோம். அதாச்சும் இன்னைக்கு நைட்டு போகிறோம். நாளைக்கு காலை இந்த கேம் போது நாளைக்கு காலைல போகிறோம். ஆனால் வச்சுக்கோங்க. ஸோ உட்டன் பிளான்ஸ் எடுத்து மைன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸ்டோன் கிடச்சதுக்கப்புறம் இது இங்கேயே கூட மைன் பண்ணலாம். ஏன்னா இங்கேயே ஸ்டோன் இருக்கா. ஸோ நம்ம ஸ்டோன் மைன் பண்ணிட்டு நம்ம ஸ்டோனேஜாக மாதிரி கைஸ் க்ரீப்பர் வந்தால் மட்டும் வர மட்டும் வேணாம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா ஏதோ ஒரு இது வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, வரல கைஸ், போயிட்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன சவுண்டு யாரு? வாட் சவுண்டு உங்களுக்கு கேட்குறேன்னு தெரியல. கிரிப்பியான சவுண்டு, யாரும் நடக்கிற மாதிரி சவுண்டு எனக்கு கேட்டுக்கிட்டு. இது ஸ்கேட் பிளேஸ், ஷவர்மா பிளேஸ் இல்லையா? மைன்கிராஃப்டியா? பயம் கொடுத்தாதீங்க. நான் இது வரைக்கும் ரிலிம்ஸ் கூட ஆடல. சிங்கிள் பிளேஸ் எம்மா ஒருத்தர் வந்திருக்கான். ஐ திங்க் இட்ஸ் கோனா பி எங்கடா போச்சு கைஸ்? ஏதோ ஒன்று ஆச்சு. நம்மளோட இது வந்து ஓகே ஏறி சாகும். இங்கே இருக்குது மைண்ட் போட்டு. ஓகே வாங்க, நம்ம இப்போ மாப்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அது கம்மி தான். ஓகே, என்னாச்சா? ஓகே, என்ன பண்ணணும்னா நம்ம விட்டு இப்போ விழுந்து போச்சுல, இந்த ஸ்பைஸ் தானாகவே இறந்துரும்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க போயிட்டுருக்காங்க. இப்போ பாரு, இதுதான் நம்ம விட்டு பிக்காக்ஸோ இல்லை ஆக்ஸோ பண்ணி வச்சுருக்கணும். நான் பண்ண நைட் ஆஃப் பண்ணதுனால இன்னும் விடியலை. ஆனால் ஸோ நம்ம ஸ்பீடாக ஹங்கர் பார் வேறு கோவி இதில். ஸோ கருப்பாடு நீங்கள் போட்டோம். ஸோ இதை வந்து போட்டேன்.
ஃபஸ்ட் நீட்டாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு உள்ளு கிடைக்கும். ஃபுட்டு வேணும், உள்ளு வேணும். கார்பெட்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு உள்ளே தேவைப்படும், ஹேண்டு உட்டு தேவைப்படும். ஓகே, இப்போ நம்ம உட் கலெக்ட் பண்ண போகலாம். இருட்டாக போயிடாதீங்க, மார்க்ஸ் ஸ்பான் ஆகும். காலையில் கூட இருட்டாக இருந்தால் அந்த இடம் ஸ்பான் ஆகுது. ஸோ அது மாதிரி எனக்கு டார்ச் இங்கே செஞ்சு வச்சுக்கணும் மைனிங் போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு உடன் டூல்ஸ் தேவைப்படுது. எல்லாமே ஸ்பேஸ் மேக்ஸில் தான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த பேசிக்ஸ் ஸ்பேஸ் மேன். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கொஞ்சம் வீடியோ போட்டிருப்பாரு ஸ்பேஸ் மேனோட இதை வச்சு. அவர் வீடியோ பார்த்துட்டு வந்து நான் வந்துட்டு உடன் மேக்ஸ்லாம் செய்யணும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போதைக்கு நம்மளுக்கு மேக்ஸ் செய்யறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா, ஷேர் பண்ணலாமா இப்போ? ஓகே ஈஸி. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ள கிராஃப்டிங் டேபிள் பண்ணல. இல்லை ப்ரோ, தனியாக பிரிக்கணுமே. ஓகே, ஃபோனில் ஆடுறதுனால எனக்கு வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி பண்ணி இப்படி பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, எப்படி நான் கிராஃப்டிங் டேபிள் பண்ணுறது? ஓஹோ, ஓகே 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 நான் கிராஃப்டிங் டேபிள். ஓகே, இப்போ அந்த ரெசிபி வேறு அட்டாக். அதே நம்மக்கிட்ட ஸ்டிக்கு இருக்குது. ஓகே, ஸ்டிக் இருந்துச்சுன்னா ஒர்க் பிளான்ஸ் செஞ்சாச்சு. தேவையான ஒர்க் பிளான் செஞ்சிருவோம். ஓகே, செஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிராஃப்டிங் மென்ட்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் கிராஃப்டிங் மென்ட்ஸ் தொட்டு ஒரே ஒரு கிராஃப்டிங் மென்ட் செஞ்சுட்டு மீதி எல்லா ஒர்க் பிளான்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா, எதை வச்சு கிராஃப்டிங் டேபிளில் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னும் அதுலேருந்து நம்ம உடன் பிளான் செய்யலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுமா? நான் ஸ்வாட் செய்யணுமா? இப்போ பிக்காக்ஸுக்கு உடன் பிக்காக்ஸுக்கு இன்னொரு ஸ்டிக்கு செய்யணும். ஓகே, அதுக்கு நான் ஸ்டிக்குக்கு எங்கே போகிறோம்? ஒரு ஸ்டிக்கு மட்டும் வேண்டும். அந்த ஸ்டிக்கு வந்துச்சுலா வந்தால் வச்சாச்சு. ஸோ வி ஹேவ் அந்த ஸ்டிக் மீன்ஸ் நிறைய இது பண்ண முடியும் உங்களால். ஓகே, இந்த எக்யூப்மெண்ட் பண்ண முடியும், இந்த எக்யூப்மெண்ட் பண்ண முடியும், இந்த எக்யூப்மெண்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, என்ன பண்ணணும்? அதுக்கு நான் வந்து இதை வச்சுக்கிறேன். எவ்வளோ பிக்காக்ஸ் பண்ணிச்சு. இப்போ நான் இது என்ன பண்ணணும்? ஓகே, பண்ணியாச்சு. உடன் மேக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்வாட் பண்ணியாச்சு. ஸோ வி ஹேவ் ஆல் உடன் ஐட்டம்ஸ். இப்போ நம்ம கிராஃப்டிங் மென்ட் எடுத்துகிட்டு மைனிங் போகிறோம். எங்கே போகிறோம் ப்ரோ? எங்கே நான் மைனிங் பண்ண போகிறேன்னா, நம்ம நைட்டு தூங்கிருப்போம்ல, நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு வேளை இந்த பிக்காக்ஸ் இருக்குறா பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னா உள்ளே இதுக்குள்ளே எப்படியே நான் ஓரளவுக்கு டைம் இருந்தால் உள்ளே போயிட்டு டோர் செஞ்சுட்டு நீங்கள் அப்படி இது பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உள்ளே அப்படியே தோண்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி ஏரியா கிடச்சிடும். நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக பெட்ராக் எடிஷன் நடக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போலாம் நான் ஆடிக்கிட்டு இருக்கிறது. இப்போ ஆக்சுவலாக வந்து 9 நிமிஷம் ஆச்சா? அந்த கழுத்தட்டு என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அது என்னன்னா பெட்ராக் பிசி எடிஷன். ஓகே, இதை கூட நம்ம மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுமா? ஸோ நம்மளுக்கு காபிள் ஸ்டோன் வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ காபிள் ஸ்டோன் பண்ணி ஸ்டோனேஜை நம்ம முடிக்கணும். அதுக்கு நம்ம காபிள் ஸ்டோன் தான் நிறைய தேவைப்படுது. அதுக்குள்ளே நம்ம இன்வென்ட்ரி ஃபுல்லாகிடுச்சு. எக்ஸ்பி நம்ம கலெக்ட் பண்ணோம், அதுவே நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டோனேஜுக்குள்ளே வருவோம். அச்சீவ்மெண்ட் கிடைக்கணுமே ப்ரோனா தேவை எனக்கு தெரியல. வீட்டில் இருங்க.
ஐயோ எலியா நான் ஓகே ஓகே கைஸ் ஓகே ஈஸி இருக்கு. ஓகே இன்னொன்று ரெண்டு மூணு எடுத்தாச்சு. இப்போ we are going to the stone இருக்கு. என்னன்னா இதில் ஒன்று பண்ணிட்டேன். ஓகே அடுத்து இதில் என்ன பண்ணணும்? ஸோ இதில் ஒன்று பண்ணிட்டேன். அடுத்து இதில் என்ன பண்ணிட்டு ஓகே இன்னும் என்ன பண்ணிட்டோம்? நம்மளுக்கு ஸ்வாலுக்கு ஓகே பிக்காக்ஸு பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே ஒரு காப்பர் ஸ்டோன் குறையுது கேஸ். இருங்க நான் காப்பர் ஸ்டோன் திருப்பி மைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இருங்க எங்ககிட்ட பிக்காக்ஸ் இருக்கா? இவங்க கிராஃப்டிங்கே போகிறான் இன்வென்ட்ரியில் போயிட்டு. ஓகே 2 பிக்காக்ஸ் இருக்குது. ஓகே ஒரு பிக்காக்ஸ் 2 பிக்காக்ஸ் இப்போ 1க்கு 2ஆகவே வச்சுருக்கோம். ஸோ ஓகே பிக்காக்ஸு ஓகே வேறு என்ன தேவைப்படும்? ஸ்பியர் தேவையில்ல இப்போதைக்கு. ஓகே இதுக்கு என்ன? ஒரு காபல் ஸ்டோன் தேவைப்படுது. இன்னொரு காபல் ஸ்டோனு நான் உட்டன் பிக்காக்ஸ் வச்சு செஞ்சுக்கிறேன். ஓகே ஒரு காபல் ஸ்டோன் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளால் இதையும் பண்ணிட முடியும். எடுத்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் போயிட்டு இந்த உட்டன் பிக்காக்ஸ் ஆக்ஷன் பண்ணிக்கோங்களா அதெல்லாம் விட்டுக்கிட்டு அதெல்லாம் எடுத்துடணும். அதுக்குள்ளேயே ப்ரோ ஸ்டோன் ஏதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றுக்கிட்டே இருக்கும், பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோனுக்கு வந்தாச்சு. ஏதாச்சும் கட் பண்ணால் இதே வச்சே கட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் இந்த ஸ்டிக்கு வச்சு கட் பரவாயில்ல பண்ணிக்கோமா? ஓகே இப்போ நம்ம மைனிங் போட்டு 6 செட். ஸோ அடுத்த வீடியோவில் வரும்போது நம்ம எப்படி மைனிங் பண்ணால் அப்படிலாம் பார்க்கலாம். ஏன்னா 12 நிமிஷம் ஆச்சு. இதுக்கு மேலாம் யூடியூப்க்கு நான் விட மாட்டான் வீடியோ வைக்க. ஸோ ஷீப்பை நிறைய கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் விட்டுருக்கேன். ஆனால் இவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எக்ஸ்பி கிடைக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பியும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. மறந்து போய்ட்டு வந்தீங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த பேசிக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் உங்களது உங்கள் மசாவ்.